ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் அனிமி ஃப்ரீக் ரியாக்ஷன் வந்துட்டோம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 4 பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டப்பிங்கில். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நாங்கள் ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. போன எபிசோடு கடைசியில் கக்காசி கூட ஃபைட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சண்டை ஆரம்பிக்கு போதா? சண்டை நல்லா இந்த சாப்பிடும்போது முடிச்சிட்டாங்களே. இந்த சண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யார் காரா கூட நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் வந்தானே. ஆமாம், மெண்டல். சிரிக்கிறான். என்ன இருக்க போகிறான்? வேணா பாருங்கடா. என்ன சண்டை போடணும் பறந்து போகிறான். ஒரு சுகுணா வரைய வாய் வந்து மணல் வேற திறந்து வருது. அவனோடது ஏன் சண்டை போடாம ஓடுறான்? பயமா? பயம் தான் நினைக்கிறேன். பெரிய வீர மாதிரி பேசினான். மணலுக்கு அந்த பேப்பர் தாங்குமா? ஒரு அடி அடிச்சா போதும். ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் தானே. ஸ்டோன் பதிலாக சாண்டிங். என்னோட பறந்துக்கிட்டே இருக்கான். அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது பாரு. முடிச்சோடு சீக்கிரம் அடி போட்டு பேப்பரை கிழிச்சு. என்ன கிழிச்சான்னு யாரும் கேட்கக்கூடாது. பேப்பரை கிழிச்சோடு. இந்த கேப்லாம் கொண்டு பறக்குது. யாரு? நீங்க ஆளு நினைக்கிறேன். என்னடா நடக்குது என்னன்னு தெரியல. போற போக்கில் அவனுக்கு ஒரு அடி. சகாய் வீடு எங்க? சகாய் வீடு எங்கிற முடியாது. பாரு எப்படி டெக்னிக் விட்டுட்டு இருக்கான்ட்டு. பறந்துக்கிட்டே இருக்கான் பாரு. கீழே ஒத்த சண்டைக்கு சண்டைக்கு போகும் பார்த்தா ஓடிட்டு இருக்கான். தைரியமா நேரில் வந்து நின்று சண்டை போட வேண்டியதானே. பயம் அவனை பண்ண பாரு. ஸ்டைல் ஒத்துக்கணும். அப்புறம் என்னத்துக்கு நீங்க வந்து அப்ப நீ எதுக்கு இங்க வந்தீரு? டக்குன்னு பிடிக்க வேண்டியதானே. காலை பிடிச்சி இழுத்து போட வேண்டியதானே. அவ்வளவுதான். இப்போ இவரும் பறந்து போறாரு. சில்வர் சஃபர் மாதிரி போக வேண்டியதான். இனிமே தப்பிக்க முடியாதா நீங்க? அந்த செஞ்சுரிக்கு இவனுக்கு நல்ல உதவியா இருக்கு போல. இல்ல எஸ்கேப் ஆகிற மாதிரி போய் எதுவும் பிளான் பண்றானா? நான் வெளியாளுங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? பாலைவனத்துல இந்த மாதிரி பறவைகளை பார்க்க முடியாது. பாலைவனத்துல பறவை கிடையாது. வந்துட்டான் சிஞ்சுருக்கை. என்னாச்சு? மறுபடியும் எஸ்கேப் ஆக போறானா? ஆமாம், அவனை பிடிச்சி அடிக்கணும். ஃபஸ்ட்டு அதை ரெக்கையை கட் பண்ணி விடணும். இன்னும் மேலே ரிப்பீட் ஆகுதா? டைட்டில் சாங் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. டக்குன்னு போய் பிடிச்சி சோழிய முடியும். அந்த ஜெஞ்சுரிக்கு இவனுக்கு நல்ல உதவியா இருக்கு போல. அந்த வாயால பேசுறான், இந்த வாயால பேசுறான். நான் வெளியாளுங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? மூஞ்ச பார்த்தாலே தெரியும். பாலைவனத்துல இந்த மாதிரி பறவைகளை பார்க்க முடியாது. அதான் விஷயமா? டேய், அங்க வெளியில என்ன தாண்டா நடக்குது? அது யாரு? எப்படி அமைதியாவே பேசிட்டு இருக்கா மாமா? உள்ள போடா ஒழுங்கா. வீணா அடி வாங்கிறாங்க. எங்க என்னதான் நடந்துச்சு? யாரு இறந்துருக்கான்? அதான் அந்த ஸ்பைடர். ஆமா, பேப்பர் ஸ்பைடர் வச்சு வெடிக்க வச்சானே. லார்ட் காசேகாகே வெளியாளுன்றது தெரியுது. ஆனா முதல்ல அவன் எப்படி உள்ள வந்தான் அத சொல்லுங்க. நம்ம பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய கேப்டன் யூரா எங்க போயிருக்காரு? அதுதான் எனக்கும் புரியல. கேப்டன் யூரா இப்போ எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அவன் தான் கருப்பாட. என்ன சொல்ல வர? அவன் மூஞ்சில மேகந்தி போட்டிருக்கான். அந்த டைட்டார அவளை எப்பவும் தொல்லதான். தேவையில்லாத பிரச்சனையை தலைமையில போட்டுக்கிறான். யூரா, நீ உடனே உன் ஊருக்கு திரும்ப போ. அவங்கள யாராவது ஒருத்தர்
பிரச்சனை பெருசாயிடும். புரியுது லார்ட் சோசரி. சீக்கிரம் எல்லாம் கடுப்பாடு. மூடிட்டேடாரா. எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன பிளான் பண்ண போகிறாங்க? பயங்கரமான ஆளா உள்ள இருக்கும். இருக்கியா? கண்ட்ரோல் எடுக்க போகிறாங்களா? ஆமா, எதுக்கு இவங்க கண்ட்ரோல் எல்லாம் வரணுமாம்மா? எல்லா நாடும் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. நம்ம யாரையுமே காணும். நீ எங்க போய் தொலைஞ்ச காரா? கான்கரோ காரா தான் சண்டை நம்ம போட்டு காசுக்காக வானத்துல பறந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சண்டை போடுறானா? எங்கள் சப்பாத்தியாக சண்டை தாண்டா போடுவேன். ஏன்னா நின்றுக்கிட்டே இருக்கீங்க, அடிச்சிருவாங்க, சண்டை போடுங்க. காரா என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க ரொம்ப நேரம்? அப்புறம் என்ன சாப்பிட்ட? வீட்டில் ஏதாவது சௌக்கியமா இருக்காங்க? டக்குன்னு அடிச்சு போட்டுறாங்க. இத்தனை பேரை கொண்டிருக்கான் பார்த்தோன்னே முடிச்சுட்றணும். சேண்டை போட்டு வாய்க்குள்ளே வச்சு ஸ்பைடர்மேன் சாண்ட்மேன் மாதிரி. மூக்குள்ள வேலையை அமைதியா முடிச்சிட்டு கிளம்பலாம்னு நினைச்சோம். அமைதியாக முடிச்சுட்டு போக ஷாப்பிங்காக வந்திருக்கு. நீ தான் அமைதியாக போகிற கடைசி. ஒரு நல்லது என்னன்னா உன்னை தேட வேண்டிய அவசியத்தை எனக்கு நீ கொடுக்கல. ஏன்டா ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கேன்? போடு, கிட்ஸு போட போகிறேன். அந்த பாலைவனத்தில் வந்து இவனோட சக்தி பயங்கரமாக இருக்கும். ஆமாம், இவன் தலைவன் அந்த இடத்துக்கு. ஓ மணலை பாரு, ஏதோ லேசா சுனாமி மாதிரி வந்துட்டு இருக்குது. எல்லாமே அவனுக்கு அனுகூலமா தான் இருக்கு. ஆனா அதை கெடுக்க தான் நான் இருக்கனே. என்ன பண்ண போறா? இது என்ன இங்க சண்டை போட்டுருக்காங்க. அப்படி இன்னுமாடா இந்த சண்டை முடியல? விட்டா விடிய சண்டை போடுவாங்க போல. என்னது? ஓ அவ்வளோ ஷேடோ க்ளோனும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸுமா. ஓ ஷேடோ க்ளோன் அப்படி மரம் அழுப்பு குத்த வர மரம் உடைய போகுது. நான் ஒன்றும் தப்பிச்சிருவான். எப்படியும் தரையில் குத்துவா தரை பேர்த்துக்கும். ஏமா இப்படி பண்றீங்க? அநியாயம் பண்றீங்களா? தண்ணி வருது. போர் போடாண்டா போல இருக்கு. குத்தியே தண்ணி வர வச்சிருவாங்க. இந்த பேட்டை வச்சு தட்டி வைக்கிற மாதிரி குத்தி எல்லாத்தையும் பார்த்துருவோம். இன்னுமாட அந்த பெல்ல எடுக்க முடியல. சரி பசங்களா, ஷினோபி பேட்டில் ஸ்கில்ல இருக்கிற 3வது விதிமுறை. என்ன விதிமுறை? நீஜுட்சு. ஓடு வாட்டர் நினைக்கிறேன். ஓடு, எவ்வளவு ஃபாஸ்டா பண்றான். இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான். வேகமா செய்ய முடியாது. ஓடு கக்காசி பயங்கர. ஃபயர்பால் ஜுட்சு. வேற புதுசா ஒரு டெக்னிக் யூஸ் பண்றதா? ஃபயர் பால். ஓடு பயங்கரமா இருக்கு. வரேன் என்னாச்சு? புகை வருது. பாரு எவ்வளவு பெரிய பள்ளம். மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது? தண்ணியில போய் இருந்தாயிடுச்சா? தப்பிச்சிட்டாங்க. எப்படியா இப்ப எங்க போனாருன்னு தெரியலையே. அவனா காணாம போறேன். காலை கடியில ஓடு, காலை பிடிச்சி இழுத்துருங்க. புதைய வச்சுட்டாங்க. புதைச்சு அதுவும் குளோனா? என்னடா குளோனா இருக்கு. டஃப் கொடுக்குறாங்களே இவங்க. பாரு எவ்வளவு ஃபாஸ்டா. வாட்டர் டிராகனா? ஓடு. அவதார் படத்துல இன்னும் ஒரு டிராகன் மாதிரி வருது பாரு. டிராகன் தான் வாயை போனிட்டு. ஓடு. இதுவும் குளோனா இருக்குமா? மாட்டிக்கிட்டாங்களா? இது குளோன் பாரு. உள்ள எல்லா தண்ணியும் வெளியே சுனாமி வந்துருச்சு. தண்ணி கட்டிட்டாரு. என்னாச்சு? மட்டை ஆயிட்டானுங்களா? கக்காசி கிட்ட முடியுமா? டயர்டாயிட்டாருப்பா அவங்க. ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் தான் சண்டை போடுவாங்க. ஃபயர் ஸ்டைல், எர்த் ஸ்டைல், அப்புறம் வாட்டர் ஸ்டைல் எல்லாத்தையும் பயன்படுத்துறாரே. ஒருத்தரால எப்படி இவ்வளவு வித்தைகளை பயன்படுத்த முடியுது? கக்காசிடா. கக்காசிடா. எடை போடலங்கிறதால தான் அவரோட முழு திறமையை காட்டுறாரு. ஆமா. ஜராயா உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இது இன்னும் கொஞ்சம் நீடிக்க போல இருக்கே. கொஞ்சமா நீடிக்குது. பாப்கார்ன் எடுத்துட்டு வந்திருக்கலாம் நினைக்கிறேன். எப்படி அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க? உண்மைதான். நேற்று காலையில இருந்து இன்னைக்கு காலையில
விட இது இன்னும் வேகமா முடிஞ்சிடும்னு தான் எனக்கு தோணுது. சேரை போட்டு உட்காந்து பார்க்க வேண்டியது. அப்போ நீங்கள் இதை எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்டே தோத்துருப்பாங்க நினச்சிருப்பாங்க. இவனுக்கு என்னடா இன்னும் மேலே பறந்துக்கிட்டே இருக்காங்க. என்னதை வெளியே போடுறானா? இல்லை பிடிக்கிறான், பிடிக்க முடியல அவன். காரா இன்னும் பிடிக்க முடியல. இல்லை இவனும் பிடிக்க முடியல, பறந்துக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட நேரம் ஆயிடுச்சு. என்னடா எதுக்குடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? கடு என்ன சவைச்சிட்டு இருக்கீங்க? வெளியே வந்துருச்சு. அது இன்னும் 2-3 பார்க்கறதுக்கு பறவை மாதிரி தான் இருக்கு. ஆமாம், நிறைய பறவை எடுக்கிறான் போல இருக்கு. நிறைய பறவை பறக்க விட்டுறானு. ஒரு பறவையே பிடிக்க முடியல. சட்டுப்பட்டு ஏதாவது பண்ணுடா, சும்மாவே பறந்துக்கிட்டு இருக்கேன். மணல் வச்சு அவன் டக்குன்னு பிடிக்க வேண்டியதானே, ஏன் கையை வச்சுட்டு அப்படின்னு இருக்கான். பிடிக்க முடியல, ஹைட்டாக விட்டாங்க. என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க? என்ன பண்ண போறாங்க? குறுகுறுன்னு பார்க்குறான். அப்படிங்கிற உண்மையான சண்டையே இப்பதான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஆரம்பிக்கிறா டக்குன்னு. சீக்கிரம் ஆரம்பிங்க, நேராக இல்லையா? போட்டான் போட்டான்டா. பறவை நிறைய பறவை வந்துருச்சு. இந்த பறவை வச்சு இவன் ஜெயிச்சலான்னு வந்தாங்க. அது சும்மா வெடிக்கிற மாதிரி வச்சிருக்கான், அந்த ஸ்பைடர் வச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாம் வெடிக்கணும். இது ஏதாச்சும் செய்யணும், மணலை வச்சு செஞ்சிட முடியுமா? ஒன்றும் தெரியலையே. மணலை ஒன்றும் பண்ண முடியாது வெடிச்சாலும். ஓடு, அது பிடிக்க முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓ, கை துண்டாவது பாருங்க. நாய் வேற. அசாதாரணமான வெடிக்க வைக்கிற பொருள், அதுலயும் சரியா இலக்கு நோக்கி ஏவி விடுறான். எடுத்துக்கிட்டே இருக்கான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகி இருக்கு. என்னடா வந்துக்கிட்டே இருக்கு உங்ககிட்ட? மறுபடியும் இங்கே வந்துட்டாங்களா? ஆமாம், இங்கே வந்துட்டாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைனாலும் அவர் ஷேரிங்கன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியாம போயிடுச்சு. கக்காசினா சும்மா அவர் ஹேண்ட் சைன்ஸ நம்ம கண்களால சரியா பார்க்க முடியல. எவ்வளவு ஃபாஸ்டா பார்க்கவே முடியலன்னா எப்படி நம்மளால தடுக்க முடியும்? வாரு எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. சொக்கோ. ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜூட்சு. வாயில பட்ட வச்சு. வாரு எப்படி எப்படி. வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் ஜூட்சு. பயங்கரமான ஃபாஸ்டா இருக்கு. காப்பி நிஞ்சா. அவரோட கைகளோட வேகத்தை குறைக்கிற வரைக்கும் நம்மளால அந்த பெல்ஸை நெருங்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அது எப்படி குறைப்பீங்க? உண்மையா இருந்தாலும் ஆச்சரியமாக இல்ல. கக்காஷி சென்சை மாதிரி ஒருத்தர் கூட போட்டி போடுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவர் ஷிகமாருவை விட புத்திசாலி, கீவாவை விட மோப்ப சக்தி ஜாஸ்தி. இவருடைய ஷாரிங்கான் சாஸ்கேவை விட சக்தி வாய்ந்தது. ராக்லியை விட சக்தி வாய்ந்த டாய்ஜூட்சு. அது மட்டும் கிடையாது, இவருக்கு அனுபவமும் ஜாஸ்தி. அதான் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்குவாரு. உண்மைதான், ஆனா கக்காஷி சென்சைக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கணும்ல. என்ன வீக்னஸ்? எனக்கு தோணுது. வீக்னஸ் பார்த்து அடிக்க போறாங்க. கக்காஷி சென்சைக்கு வீக்னஸா? என்ன வீக்னஸ் அவருக்கு? ஆந்தையே தூங்க போயிரும் போல, சீக்கிரம் சண்டை போடுங்க. எல்லாம் எலியெல்லாம் தூங்க போகுது. அந்த எலியை பிடிக்க போதா? ஒரு நிமிஷம் இரு, நல்ல ஐடியா. என்ன ஐடியா? இவங்களுக்கு மட்டும் ஐடியாங்கிறது. வேறு மூச்சு வாங்கிட்டு இருக்க பாவம், கக்காசியே டயர்ட் ஆகிட்டீங்களா? போட்டி எடுப்பாங்க நான் நினைச்சு பார்க்கல. அவ்வளோ ட்ரைனிங் ஒதுக்கிற வரைக்கும் அவங்க என்கிட்ட வராம பார்த்துக்கிட்டா போதும். தேவையான அளவுக்கு ஷூரிக்கனும் இருக்கு, குணாயும் இருக்கு, தேவையான அளவு தந்திரமான செயலும் இருக்கு. இல்ல, அதை பயன்படுத்த வேண்டாம். நான் ஒரு கையில புக்கை பிடிச்சிட்டு அவங்களை தடுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ சின்ன பசங்க இல்லை.
ஆனா அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கா. முக்கிய கதாபாத்திரத்தோட முகத்திலேயே கிழிக்க போறாங்க. ஆனா யாரும் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கா. தெரிஞ்சுக்காம இருக்க முடியல. அவனுக்கு அவங்க அவளை புக்கை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறாரு. சரி, ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு சொல்றல, அது என்னன்னு சொல்லி தொலை. சிரிக்கிறாரு. கமான் சாக்குரா, என்னை விட ககாஷி சென்சாயை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா? எனக்கு உன் அளவுக்கு மூளை இல்லன்னே வச்சுக்கோ. என்னன்னு நீயே சொல்லி தொலை. சஸ்பென்ஸை தாங்க முடியல, சீக்கிரம் சொல்லு. ஓகே ஓகே, அந்த வீக்னஸை தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, என்ன சொல்லுடா. weakness? அது என்னது? மேகம். ஆனா ஆமா, இப்பதான் எனக்கு புரியுது. இது ரொம்ப சிம்பிளா நம்மளால முடிஞ்ச ஒரு வேலை. அதேதான், யோசிச்சு பார்த்தா வேலை சுலபமா முடியும்னு சொன்னேன்ல. எதை பத்தி நல்லா பேசுறாரு? மாட்டிக்கிட்டாரு. நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த ஒரு நொடி நம்ம அவர் ஹேண்ட் சைன்ஸ பத்தியும் ஷேரிங்கனை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நேரம் பார்த்து நாம அவரை தாக்கணும். நாருட்டோ, எப்படி உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் யோசனை வருது? உன்னை பாராட்டுறதா இல்ல திட்டுறதானே தெரியல. பாராட்ட விட தானே ஏன் திட்டுற? அவன் நல்லா தான் சொல்லியிருக்கான். பார்க்கும்போது எனக்கு பாராட்டதான் திட்ட எனக்கு அப்படியே நான் ஐடியா சொன்னேன். குறைவா இருக்கவே கூடாது. இனிமே அவங்களா ஒரு அடி எடுத்து வைக்கட்டும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. இங்கே வெயிட் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. டைம் வேஸ்ட் ஆகுது. முதல்ல நாம தாக்குறது தான் நமக்கு நல்லது. சரியா சொன்ன. ஆரம்பிக்கலாமா? என்னமோ பிளான் வச்சிருக்காங்க. அப்படியே இங்க வந்துட்டாங்களா? அவன் இன்னுமா பிடிக்க முடியல. பிடிக்க முடியல அவனை. அப்படி உள்ள வாங்கிட்டான். அந்த கையில வந்துட்டு இவன் ஒருத்தன் பேப்பர் ஏதாவது செஞ்சு விட்டுட்டு இருக்கான். இது என்னது? இன்னும் உணர்ச்சி வசப்படுங்க. வெடிக்க வைக்கிறான் அப்படியே கைய. அடிக்க போதாவன பயங்கரமா வெடிச்சிருச்சு. ஃபுல்லாவே வெடிச்சிருச்சு மண்ணு. காராக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டாங்க. ரெண்டு சண்டையும் அப்படி இங்கே மாற்றி கட்டுறாங்க. மோப்ப சுற்றி பக்கத்தில் வர ஆண்டு பிடிக்கும். திறந்து வராங்க. நேரா வந்து தாக்குறீங்களா? நேரம் வந்து தாக்குறாங்களா? நேரம் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி தெரியல. கான்ஃபிடென்ட், நம்பிக்கை. ஏதோ ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்து உஷா இருக்க காசி. நான் சொல்றத கவனமா கேளுங்க ககாஷி சென்சை. என்ன கேட்குறது? அந்த புக் கிளைமாக்ஸ்ல இருக்கிற ட்விஸ்ட் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல சொல்லாத. அந்த புக்ல கடைசியா ஹீரோ யாருன்னு சொல்லாத. வாயச கேட்கறான், பாக்குறான். இந்த தியேட்டர்ல படத்தை கூட்டு போனா ஒரு சீனா சொல்லாது தெரியுமா? சஸ்பென்ஸ் உடைக்காத. வாங்கிட்டாங்களா? ஆமா, எடுத்துட்டாருங்க மணியை. இதெல்லாம் ஒரு வீக்னஸ். நீங்க இதையும் எதிர்பார்த்திருக்கணும். அப்படிதானே சென்சே? ஓடி ஜெயிச்சிட்டாங்க. எப்படியோ எனக்கு இது தேவைதான். என்னடா பண்ணா முடிக்கிறீங்க? செம்ம பண்ணுவோம். இங்க என்னாச்சு? இங்க சீரியஸா ஏதோ நடந்துட்டு இருக்கு. வெடி சதறிச்சு. அவனை சுத்தி மணல் மாதிரி அதை உடச்சிட்டு உள்ள போக முடியாது இல்லையா? தன்னை தானே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. அவ்வளோ பெரிய வெடிப்புல இருந்து எப்படி தப்பிச்சான்னு தெரியல. இல்ல இன்னும் ஒரு வேளை தப்பிக்கலையா? பின்னாடி வருது பாரு. கவனிக்கல போல. கவனிக்கல. டக்குன்னு உள்ள மாட்டிட்டானா? மாட்டிட்டான். ஓ ஓ கரெக்டா மாட்டி செத்துட்டானா தெரியலையே. இந்த எபிசோடு செம ஃபன்னா இருந்துச்சு. அதுவும் கக்காசியை தோக்கடிச்சது ஐயோ எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ணுவாயின்னு. அதுவும் சஸ்பென்ஸை உடைக்காம அப்படின்னு சொல்லிட்டு உங்க குரூப்ல ஒருத்தர் இருப்பான். படத்தை முன்னாடியே பார்த்துட்டு திரும்ப தியேட்டருக்கு வந்து நம்ம கூட உட்காந்துட்டு அடுத்து இது நடக்கும் போது சொல்லிட்டு இருப்பான். அது ஒண்ணு மட்டும்தான் அவருக்கு வீக்னஸ் போல இருக்கு. சரி, அடுத்த எபிசோட்ல காராக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.